இருக்கிறானா? நல்ல கேள் மனைவியே, நல்ல கேள் புருஷனே, உன் மனைவி உன்னை விட்டு வேறொரு கள்ள உறவுல இருக்கிறாளா? அது ஏன் என்று தெரியுமா? அவளுக்குள்ளாய் கிரியை செய்கிற இச்சையானது, அந்த இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். அந்த பாவமானது உங்களை நரகத்துக்குள்ளாய் கொண்டு போய்விடும். இந்த பாவத்திலிருந்து எப்படி நீங்கள் விடுதலை ஆவீர்கள்? நல்லா கேட்டுக்கொள்ளுங்கள். வேற எந்த தெய்வமும் உங்களை விடுதலையாக்க முடியாது. பாவத்திலிருந்து விடுதலையாக்கக்கூடிய ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்துவே மெய்யான தெய்வம். நாங்கள் ஜாதியை பேசவில்லை, நாங்கள் மதத்தை பேசவில்லை, நாங்கள் மதத்தை பிரசங்கிக்கவில்லை, இந்த மதத்தை விட்டு அந்த மதத்தை மாறுங்கள் என்று சொல்லவில்லை. இயேசு கிறிஸ்து என்ற தெய்வம் நன்மை செய்கிற தெய்வம். இயேசு ஒருவரே நன்மையானவர். இயேசு கிறிஸ்து ஒருவரே அவர் நல்லது செய்கிற தெய்வம் என்று நாங்கள் எங்களுக்கு செய்த நன்மையை உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறோம். நல்ல காதை கொடுத்து கேளுங்கள். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நேசித்தால் அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். இயேசு கிறிஸ்துவை அல்லாது நீங்கள் பரலோகத்துக்குள்ளே செல்ல முடியாது.